ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் திடீர்னு ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய சர்ச்சையான பேச்சுக்களும் ஒரு சில பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதுக்கான சால்வும் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த வகையெல்லாம் தாண்டி மறுபடியும் பழைய பிரச்சனை புதுசாக வேறு மாதிரி திரும்பி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய லைஃப்பில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாய் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபேஷன் டிசைனிங் ஆடை அமைப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைக்கு இவர் தான் அப்பா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மாதம்பட்டி மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள், பிரச்சனைகள், கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டலா ஸ்ட்ராங்காக நின்று போராடிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தை என்னுடைய குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த டிஎன்ஏல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அதாவது ஜாய் கிறிஸ்டலாவுக்கு கொண்டிருக்கக்கூடிய ராகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனுடைய டிஎன்ஏவும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒத்து போயிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 6 மாசமா அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயம் தன்னோட அப்பா அதாவது தகப்பன்ற ஸ்தானத்துல என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு. மீடியாவுக்கும் சொல்லிட்டாரு, ரிவீல் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணனும் மாதம்பட்டியும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணலாம். இவருடைய பையன் ராகா தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த விஷயத்த ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிருஷ்ணாக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்துக்காக அதாவது ஜாய் கிருஷ்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இந்த வகையில் மாதம்பட்டி ரங்கராஜோட செயலாகட்டும் ஜாய் கிருஷ்ணோட செயலாகட்டும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.